ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி போய் பார்வதி கிட்ட எங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு. என்னமான்னொன்னே இந்த செயினை பாருங்க அப்படின்னே. என்னது இது அப்படின்னே, இது வந்து கவரிங் தான், என் தாலி செயினை நான் வந்து வித்துட்டேன், அதனால இந்த 2 லட்ச ரூபாய் நீங்க வந்து உங்க சேலைக்குள்ள தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆன்ட்டி கிட்ட கொடுத்துருங்க. நான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னோடனே, இப்ப பார்வதி சொல்றாங்க, நீ ஏமா அதுக்கு உன் தாலிச்சைனை வித்தனோடனே, வீட்டுல இருக்கிற பிரச்சனை முடிஞ்சா போதும், இந்த மாதிரி ஆன்ட்டி அங்கிளும் பிரிஞ்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொன்னோடனே, இப்ப பார்வதிக்கு அப்படியே பெருமை தாங்கல. நான் கூட்டிட்டு வந்த மருமக குடும்பத்துக்காக இப்படி இருக்கிறியேம்மா நீ, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, அடுத்த ஜென்மத்துல நீயே எனக்கு மருமகளா வரணும்னு சொல்லிலாம் அனுப்பிவிடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படிங்க பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப முத்து வந்து நீ போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, விஜயா சொல்றாங்க, அவர் போனா போட்டுமே, நீ ஏன் இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி உள்ள வராங்க. இப்ப ரோகிணி போய் மனோஜ் கிட்ட போய் இந்த மாதிரி நான் தாலி செயினை வச்சு வந்து காசு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி 3 லட்ச ரூபா கொடுத்தோடனே கொடுத்துருக்காரு. மனோஜ் கொண்டு வந்து அதை விஜயா கிட்ட கொடுத்தோடனே அதை வந்து முத்து கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அப்போ வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போதே காசை கொடுத்தோடனே, இப்போ முத்து என்ன கேட்குறாருன்னா பணம். அப்போ பார்த்து கரெக்டாக பார்வதி வர கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பணம் இருந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஃபோனை வச்சோடனே இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, நீ வந்து காசு காணாம போயிட்டுன்னு சொல்லிட்டு மீனாவை எவ்வளோ திட்டுன்னு அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, நீ பேசின பேச்செல்லாம் இப்போ திருப்பி நீ வாங்கிக்க முடியுமா அப்படின்னோடனே, விஜயாவால் பேசவே முடியல, அப்படியே நிற்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, அவள் எப்படி அழுது வருத்தப்பட்டா தெரியுமா, அந்த காசு அங்கேயே தானே இருந்துக்கு, இவங்க என்ன பேச்சு பேசினாங்கன்னொடனே, இப்போ மன்னிப்பு கேட்கலுங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் பணம் வந்துருச்சுல்ல அப்படின்னு. இல்லம்மா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரோஹிணி, நீ கூட தப்பா நினைச்சுக்காத. அன்னைக்கு தானே இவ ரோஹிணி உனக்கு ஏதோ அங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட வாங்கிட்டு, அப்போ வந்து ரோஹிணி காசு எடுத்தா நீ சொன்னியா? இல்ல இல்ல, மீனா கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தனால தானே நீ இப்படி சொன்ன, அவங்க மேல பழி போட்டு அவங்க இப்படி பேசாம இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்கும்போது, ஸ்ருதி நானா அப்படி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து விஜயா வந்து எதுவுமே பேச முடியாத அப்படியே வாயடிச்சு போய் இருக்கிறாங்க. அப்புறம் நைட்டு வந்து முத்துவும் மீனாவும் கணக்கு பார்த்து மீதி காசை உண்டியல்ல போடுறாங்க. டியூ காசு எல்லாமே பிரிச்சு எடுத்துட்டு, அப்புறம் சீதாவோட நகை வர வச்சாங்களா, அதுக்கு அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி காசை கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அங்க போய் வேலை கேட்க போறாரு. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரஸ் வந்து எங்ககிட்ட ஹெல்ப்பா எதுவுமே கேட்டதில்ல, அவன் கேட்டதே இதே தான், நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்தா போதும் அப்படின்னோடனே, அண்ணாமலை இப்ப வெளியில வந்து ரொம்ப சந்தோஷமா யாருக்கோ கால் பண்றாரு. அதே இடத்துக்கு ரோஹிணி வந்து கிறிஷ் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வர்றாங்க. இப்போ கிறிஷ் வேகமா உள்ள ஓடி வரான். வந்தோடனே அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறான். அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.